வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு வெப் சீரிஸ் அண்ட் இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஒன்று டாக்குமெண்ட்ரி சீரிஸ், இன்னொன்று மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய சீரிஸ். ரெண்டுமே 18+ கிடையாதுப்பா, ரெண்டுமே ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய சீரிஸ் தான். அதை நான் ஓப்பனிங்கே சொல்லிவிட்டேன். ஸோ வாங்க ரெண்டு பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டைனோசர்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ரி சீரிஸ். நம்ம படங்களில் பார்த்தது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதில் அவ்வளோ டைப்பை காமிச்சிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கே அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம அந்த படங்களில் பார்த்துருப்போம்ல, ஜுராசிக் பார்க்கில் இத்தனை டைப் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்த்தே ஆச்சரியப்பட்டோம்னா, இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம படங்களில் பார்த்தது என்ன, பவர்ஃபுல்லா அது வந்துச்சுன்னா மொத்தமாக முடிச்சு விட்டுறக்கூடிய டீரெக்ஸ். அதுக்கப்புறம் புத்திசாலித்தனமா பிளான் போட்டு அட்டாக் பண்ணும்பா, இதுங்கிட்டலாம் கேங்கெல்லாம் சிக்கணும்னா அவ்வளோதான், மொத்தமாக அதுங்க சுத்து போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அட்டாக் பண்ற வெலோசிராப்டார். அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி விஷத்தை வச்சுக்கிட்டு தான் சுத்தம், டக்குன்னு விஷத்தை கக்கி உங்களை கதையை முடிச்சு விட்டுருன்னு நினைக்கிற டைலோபோசாரஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம மனுஷ பயல்களே எனக்கு டீரெக்ஸ் மாதிரியும் வேணும், வெலோசிராப்டார் மாதிரி புத்திசாலித்தனமா வேணும்னு சொல்லி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கின இண்டோமினஸ் ரெக்ஸ். இப்படி படங்கள்ல இந்த நடைப்புகள் தான் பார்த்தோம். ஆனா இதுல மொத்தமே 4 எபிசோடா, ஒரு எபிசோட்லயே ஏகப்பட்ட டைப்புகளை இறக்கி விட்டுருப்பாங்க. அதுலயும் அந்த டைம்ல மொத்தமா அந்த டைனோசர் கண்ட்ரோல்ல தான் இந்த உலகமே இருந்துச்சு. அது எப்படிலாம் இருந்துச்சு, அது என்னவா ஆச்சுங்கிறத ரொம்ப டீட்டெயிலா காமிச்சிருந்தாங்க 4 எபிசோட்ல. நம்ம அடுத்தடுத்த டெக்னாலஜி வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளால அதுக்கு அடாப்ட் பண்ண முடியல, அதனால நம்ம அழிஞ்சு போறோன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம்ல. இப்போ ஏஐ வருது, அது என்னவாக போகுது இப்படிலாம் பயந்துட்டு இருப்போம்ல. அந்த டைம்ல இந்த டைனோசர்கள்லாம் வந்து அடுத்தடுத்த அந்த இயற்கையோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகாம அதுங்க எப்படிலாம் அழிஞ்சு போகுதுங்கிறத இத்தனை டைம் பீரியடுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்ப அடுத்தடுத்து இயற்கையோட நீ சேர்ந்து வாழ முடிஞ்சா மட்டும்தான் இருக்க முடியும், இல்லனா மொத்தமா இயற்கை தான் பெரிய வில்லனுங்கிறத ரொம்ப சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அப்படி இயற்கையே அது எதிரியா ஆகிறது, டைனோசரை விட இயற்கை தான் சார் மோசமான வில்லன். எல்லாமே கொடுக்கும், நீங்க கேட்கறத விட அதிகமாவே கொடுக்கும், ஆனா ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் எடுத்துக்குங்கிறத இதை பார்க்கும்போது கிளியரா புரியும். அதே டைம் விஷுவலா பார்க்க எனக்கு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. வெறும் வாய்ஸ் ஓவர் தானே அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படிதான் போச்சு. ஓகே, இது இப்படிதான் இருக்க போகுது, வெறும் இன்ஃபர்மேஷனா நிறைய இருக்குங்கிற மாதிரி தான் நினைச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அடுத்த டைப் என்ன வரப்போகுது, அடுத்து அது என்ன பண்ணும், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி அட்டாக்லாம் பண்ண போகுதுங்கிறதுக்காகவே நான் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு டைப் பார்க்கறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதுலேயும் அனில் சைஸுக்கு ஒன்று வரும், அது வந்து இது அனில் சைஸுக்கெல்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் இவங்க ஒரு டைனோசரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நார்மல்லாம் காட்ட மாட்டாங்க, அதை வந்து ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு அப்படியே பில்டப்லாம் கொடுத்து என்ட்ரி காட்டுவாங்களா. அப்போ கரெக்டாக அது கண்ணு வர க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு, நம்ம தீனா படத்தில் தலாஜித் அப்படியே கண்ணை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டுற மாதிரி தான் இவங்க கண்ணை க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு தான் அப்புறம் தலையவே காட்டுவாங்க. அதெல்லாம் வெயிட்டாக இருந்துச்சு. இவ்வளோ டைப்பை வச்சுக்கிட்டு ஏன்டா படத்தில் பெருசாக காட்டவே மாட்டீங்கன்னு தான் தோணுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு ஒரு 50 படம் எடுக்கலாம், அவ்வளோ டைப் இதில் கொட்டி கிடக்குது. நாம படங்களில் பார்த்தது 10% கூட இல்லைங்கிற மாதிரி இது பார்த்து முடிக்கும் போது ஃபீல் ஆச்சு. இதில் ஒரு டைப்பு அதனுடைய அட்டாக் பண்ணுற ஸ்டைலு நம்ம படத்திலேயே வெயிட் பண்ணி கரெக்டாக அது வெயிட் பண்ணி அப்படியே கழுத்தை கவும் தெரியுமா, அந்த மாதிரி இதில் வேற இவங்க கண்ணை அடிக்கடி வேற க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்களா. அதுலேயும் ஒரு டைப்பில் ஒரு கண்ணு கலரில் வேற இருக்கும். கரெக்டாக அது ஒரு இறைக்காக வெயிட் பண்ணி அப்படியே கண்ணை க்ளோஸ்அப்பில் காமிச்சு கழுத்தை கவ்விடும். என்னடா இதுன்ற மாதிரி எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய சைஸ் மரம் சைஸ் கழுத்து இருக்கும், அது பெருசா அட்டாக் பண்ணும், அதுதான் பயங்கரமானதுன்னு நினைச்சா அது டம்மி பாவாக இருக்கும். ஆனா 20 சென்டிமீட்டருக்கு ஒன்று இருக்கும். அதுங்க கேங்கா சேர்ந்து செந்தில், குணா, ராஜன், அன்பு இப்படின்னு கேங்கா சேர்ந்து எங்க ஏரியா எங்க கண்ட்ரோல்ல இருக்குடா, நான் தானே பெரிய ஐட்டங்காரன்ற மாதிரி இதே 20 சென்டிமீட்டர் அது ஏரியாக்குள்ள யாராச்சும் வந்தாங்கன்னா உள்ள விடாம அதுங்க சேர்ந்து அட்டாக் பண்ணி வெளியே அனுப்புங்க. அதுலயும் அதுங்க அழியறத காட்டுவாங்க. எனக்கு வந்து இந்த படங்கள்ல நம்ம மொத்தமா அழியறது இந்த டைனோசர் ஜுராசிக் பார்க் படங்கள்ல பார்த்துட்டு தெரியுமா, அதுவே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். இதுல எரிமலை குழம்பு அப்படி கொப்பளிக்கிறது, அப்புறம் பனி உருகிறதுங்கிற மாதிரி இத்தனை விஷயங்களும் இத்தனை அழிவே அதுங்க கண்ணு வழியா நமக்கு காட்டிட்டு அதுங்க மொத்தமா அழிகிறத காட்டும் போதெல்லாம் எனக்கு இதில் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தான்ப்பா, ஆனா கண்டிப்பா அவ்வளோ டைப் ஆஃப் டைனோசர்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஷோரா உங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் விஷுவலா அழகா காட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் உங்களுக்கு போரே அடிக்காது. ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் பண்ற மாதிரி உங்களை எக்ஸைட் தான் பண்ணி இந்த சீரிஸ் முழுக்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது ஒரு விஷுவலா ஒரு படம் பார்க்குற ஃபீல்ல பிரசன்ட் பண்ணதுதான். கிளைமேக்ஸா முடிக்கிறப்ப இந்த மாஸ் ஹீரோ படங்கள்ல இந்த விக்ரமோட கிளைமேக்ஸ்ல கமல் வர அப்படி மாசா என்ட்ரி எல்லாம் போவாரு. நாங்கடா நீங்க மாஸ் ஹீரோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த சீரிஸை பண்ணீங்களான்ற மாதிரி முடிக்கும் போது அப்படிதான் பண்ணாங்க. ஓவரால் ஒரு ஒர்த்தான சீரிஸ், கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது ஹலோ பச்சான் அப்படின்னு சொல்லி சீரிஸ், இது நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த 2 சீரிஸுமே நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே இருக்குது. இந்த 12th ஃபெயில் பார்க்கும்போது நம்மளும் அப்படியே மோட்டிவேட் ஆகி ஏதாச்சும் ஒன்று உருப்படியா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி உங்களை அவ்வளவு மோட்டிவேட் பண்ணுச்சுல்ல, அதே அளவு மோட்டிவேஷனலா எமோஷனலா இப்படி ஒருத்தர் ரியலா இருந்திருக்காரு, இப்பவும் இருந்துட்டு இருக்காருன்றத எனக்கு பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. பிசிக்ஸ் வாலான்னு சொல்லி இவரை பேஸ் பண்ண இன்னொரு சீரிஸுமே இருக்குது, அலக் பாண்டே அப்படின்னு சொல்லி. இவர் வந்து பசங்களுக்கு கம்மியான காசுல நம்ம கோச்சிங் சொல்லி தரணும். அதாவது இந்த காசுங்கிற பேர்ல இந்த கோச்சிங் சென்டர்லாம் படிக்க விடாமலே மொத்த பேருமே காலி பண்ணிடுறாங்க. காசு இருந்தால் தான் படிக்க முடியும், இல்லைனா அந்த கோச்சிங் சென்டர்லாம் எப்போ நீ பக்கமே வராதங்கிற மாதிரி அவங்கள படிப்பு பக்கமே வரவிடாம தடுக்கிறாங்க. அந்த விஷயத்தை பிரேக் பண்றதுக்காக அலக் பாண்டேங்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதனால எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அவரை பத்தின கதை தான் பிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லி. இப்போவும் இந்த சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே இன்னமும் இருக்காரா அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்தா பிசிக்ஸ் வாலான
சேனல் ஆரம்பிச்சு இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அண்ட் இது ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ண ஸ்டோரி தான். இதில் அலக் பாண்டேவுடைய கனவு படிப்புங்கிறது பிஸ்னஸாக காசு பிடுங்கிறதா மாறிடுச்சு. இங்கே டேலண்ட் இல்லாமலாம் இல்லை, ஆனால் கோச்சிங்க்கு காசு கட்ட அதுக்கு காசு ரெடி பண்ணணுமா அப்படின்னு சொல்லியே எப்பா எனக்கு வேணவே வேணாம்ப்பா, படிப்புலாம் எனக்கு எப்பவுமே செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே இந்த டேலண்ட்டுங்கிறத வச்சுக்கிட்டு அவங்க காசு கட்ட முடியாமல் அவங்க டேலண்ட் வேஸ்ட் ஆகுறதுங்கிறது அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லைன்னு அலக் பாண்டே அதை புரிஞ்சுக்கிட்டு பசங்களை படிக்க வைக்கணும். அதுக்குன்னு எப்போ நான் காசு கம்மியாக தரேன் வந்து படிங்க அப்படி கிடையாது, ஒருத்தரையும் மோட்டிவேட் பண்ணுறது. எனக்கு அதில் இந்த சீரிஸில் ரொம்ப பிடிச்சது ஒரு குட்டி பையன் வந்து ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் தான். நானே சும்மா அத்தனை தடவை ஃபெயில் ஆகிதான் வந்திருக்கேன். அவர் சொன்னதை கேட்டு எனக்கும் நான் வீக்கான ஸ்டூடெண்ட் தான் எனக்கே தெரியுது, ஆனால் அவர் சொல்லிக் கொடுக்குற விதத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுப்பா, நானும் கற்றுக்கிட்டு பாஸ் ஆகினேன், ஏன் அவர் கிளாஸில் நானும் கலந்துக்கிட்டு நானும் பாஸ் ஆகக்கூடாதா அப்படின்னு அவன் கொஞ்சம் மாறுறது. ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட்டுக்கும் வீக்குங்கிறது சொல்லக்கூடாது தான் சொல்கிறேன், அவன் மைண்ட் அளவில் எப்பா நான் பெருசாக படிக்க தெரியாதவன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவனுக்கும் அவன் மைண்ட் செட்டை மாற்றி அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை இவர் பண்ணுறதுங்கிறது எனக்கு இந்த சீரீஸ்லேயே பிடிச்சது. அண்ட் அவங்களுக்கான கோச்சிங்கை ஆன்லைன் கிளாஸாக சொல்லித்தரது. ஸோ காசு கட்ட முடியாமல் இருந்து எனக்கு காசு தான் ஒரே பிரச்சனையாக இருக்கிறவங்க, நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் இவர் இந்த ஃபிசிக்ஸ் வாலா அப்படின்னு சொல்லி யூடியூப்ல ஆரம்பிக்கிறது. அப்படி அவர் இதை செய்யறதுனால என்னென்ன ப்ராப்ளம்லாம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு. எனக்கு இந்த சீரீஸில் ரொம்ப பிடிச்சது இப்படி ஒரு ஐடியாவை வச்சிருக்காரு, அதை வச்சுக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாக்களை போயிருக்கலாம். பட் இதில் மொத்தமாக 5 எபிசோடு, ஒரு எபிசோடில் இதனால பயனடைஞ்சவங்களுடைய அந்த பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு எபிசோடில் ஒரு டைப் ஆஃப் பசங்களை நம்ம பார்ப்போம். அப்படி ஒருத்தரோட ஸ்டோரியுமே நம்மளை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எபிசோட் நச்சுன்னு இருக்கும், அதில் 2 வேற சுச்சுவேஷனில், ஆனால் 2 பேருடைய ஒரே ஒரு பிரச்சனை நம்ம மொத்தமாக உடச்சி பிரேக் பண்ணணும். உன்னால முடியாதரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லும் போது இல்லை என்னால் முடியும்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக அதை பிரேக் பண்ணணும். அந்த விஷயத்தை 2 சுச்சுவேஷனோட அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. அதே போல் பசங்களுக்கு இந்த காசுனால இவ்வளோ பெரிய அமௌண்ட்னாலேயே இதுக்குள்ளே வராமலே போகிறாங்கல்ல, அந்த கொடுமையை இவர் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மூலிமா அவங்க இப்படி ஒரு விஷயம் நான் கோச்சிங் பண்ணுறதுனால அவங்க லைஃப் என்னவா மாறி இருக்குங்கிறத இதில் பார்க்கும் போதே அண்ட் ரியலாக அவங்க ஃபுட்டேஜை காட்டும் போதும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. எப்பா இத்தனை பேர் மாறி இருக்காங்கன்னு. அண்ட் முக்கியமாக இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த படிக்கிறத விட வேலை பார்த்துட்டு காசு பார்த்துறேன், இப்போவே காசு பார்க்குறேன், இதை விட சந்தோஷமான வாழ்க்கை இருக்கா, அது இல்லாமல் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது இப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃபே ரூட்டை தாண்டி இதுதாண்டா ரியல் என்ஜாய்மெண்ட்டுங்கிற மாதிரி மாறி போவாங்கல்ல, அவங்களுக்கு ரியாலிட்டிங்கிறது எப்போ ஹிட் ஆகும், நம்மளை என்னவா மற்றவங்க பார்க்குறாங்கிறத ஒரு கேரக்டர் வச்சு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் அவன் ரியாலிட்டி இதுதான் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணும்போது அவன் ஒரு மாதிரி தடுமாறி நிற்பான். எனக்கு அந்த சுச்சுவேஷன் ரொம்ப பிடிச்சது, அந்த கேரக்டர் மாறுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் முக்கியமானது இருக்கிற எல்லா ஸ்டோரிஸ்லையுமே ஒன்றே ஒன்று தான், இங்கே நீ ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துட்டா எப்பா நீ நல்ல மார்க் எடுத்துட்ட நல்ல சாதிச்சிட்டேன்னு வையன், நீ யாரெல்லாம் எதிரியாக நினைக்கிறியோ நீலாம் யார் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உனக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்பா இவன் படிச்சுட்டான்ப்பா, இவன் பெரிய ஆள் தான்ப்பா, நல்லா படிக்கிற பையன்ப்பா அப்படிங்கிற ஒரு இமேஜை மட்டும் நீ கிரியேட் பண்ணிட்டேன்னா உனக்கு இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு நினைப்பேன், ஆனால் அவங்களாம் தேடி வந்து நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா நீ படிக்கிற பையன் அப்படிங்கிற ஒரு இமேஜ்னால அந்த ஒரு இமேஜும் வாழ்க்கையை என்னவா மாற்றுங்கிறதுலாம் இதில் ரொம்ப கிளியராக காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ இந்த பசங்களை மோட்டிவேட் பண்ணார்ல, ஆனால் அந்த மனுஷனை வெறும் ஹீரோ அந்த மோட்லேயே காட்டாமல் அவரே அவருக்குள்ளே எத்தனை பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுறது. எப்பா இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டேன், பசங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை ஏன் கொண்டு போய் சேர்க்க முடியல, அதுக்கான காசு ஏன் கிட்ட இல்லை, அதுக்காக நான் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு ஒரு கேரக்டர் கிட்டேருந்து ஒரு விஷயத்தை அவர் கற்றுப்பார். ஸோ அவரே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி தான் இப்படி ஒரு ஐடியாவை நான் பண்ணிட்டேன், இத்தனை பேரை நான் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போராடி அவருடைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறதும் தான் இந்த சீரிஸ். அண்ட் கடைசி எபிசோடில் அலக் பாண்டே கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பீச்சுங்கிறது கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். அண்டு இந்த அலக் பாண்டே கேரக்டரில் பண்ண அவருடைய ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் சில நெகட்டிவ்ஸாக எனக்கு பட்டது கொஞ்சம் எமோஷனலுங்கிறது கொஞ்சம் ஓவராகவே போச்சு. எனக்கு புரியுது எப்பா இது ரியல் ஈவெண்ட்டு இப்படி தான் இருக்கும், ரியல் இப்படி தான்ப்பா இருந்திருக்கிறாங்கிறதெல்லாம் காட்டினதெல்லாம் எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த 12th ஃபெயிலு இந்த சூப்பர் 30 இந்த படங்களில் ஒரு மீட்டரோட ஸ்டாப் பண்ணிருப்பாங்க, அதுவே பயங்கர இம்பாக்ட் நம்ம கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு கதைங்கிறது ஒரு 40 நிமிஷங்கிறதுனால அதுக்குள்ளவே இவங்களுடைய லைஃப் மாறி இருக்குங்கிறத நம்ம காட்டணுன்றதுனால கொஞ்சம் ஹெவியான எமோஷன்ஸ் இருக்குமா, அது கொஞ்சம் சில இடங்கள்ல இப்போ ஒரு எபிசோடுமே இந்த எமோஷனுங்கிறது அப்படியே போகிறதுனால அது கொஞ்சம் ஓவரா போன ஃபீலுமே இருந்துச்சு. இன்னும் இவருடைய கிளாஸ் எடுக்கிற ஸ்டைலுங்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன பண்ணிட்டு இருக்காரோ அந்த விஷயத்தை தான் அடுத்த 5 எபிசோட்ல எப்பா இதுக்காக நான் போராடுறேன், இதுக்காக ஒரு விஷயத்தை பண்றேன் இப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இவர் கிளாஸ் இருக்கிற விதமும் இன்னும் கொஞ்சம் நிறைய காமிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி சில நெகட்டிவ்ஸ் இந்த சீரிஸ்ல இருந்தாலுமே கூட எனக்கு ஓவராலா இது ஒரு ஃபேமிலியா உங்களுக்கு கட்டாயம் பார்த்தா ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ தாராளமா இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. இந்த 2 சீரிஸுமே நம்ம வழக்கமா அந்த த்ரில்லர் அந்த ஏரியாவில் இருக்கிற சீரிஸ் கிடையாது. ஒன்று டாக்குமெண்ட்ரி, இத்தனை டைப் டைனோசர்ஸ் இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இப்படிலாம் பசங்க எப்படிலாம் மோட்டிவேட் ஆகி அவங்க வாழ்க்கையில் லைஃப்ல முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லி இது ஒரு மோட்டிவேட் பண்ணக்கூடிய சீரிஸாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 சீரிஸும் பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே நம்ம சோடாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.